வணக்கம். இந்த பதிவு நடுநிலை தவறாத துலா லக்ன நண்பர்களுக்கு ஒரு கேதுவனுடைய சஞ்சார பலனை பற்றியான பதிவு. அதாவது நமக்கு லக்னத்தில் இருந்த கேது பயிற்சியாகி ராகு கேது பயிற்சி நடந்தப்பயே 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்த கேது சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுவதற்கான விளக்கங்களையும் ஆய்வுகளையும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு துலா லக்னம் அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு. அப்போ சுக்கிரன் என்பது இன்பத்தை விரும்புவது, ரொம்பவும் ஒரு படோடாபம், கவர்ச்சி இதனுடைய ஆட்பாடில் இருக்கிறது. இந்த ஆளுமை மிக்க இந்த சுக்கிரனுக்கு கேது அப்பப்போ கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் சூரியனுடைய வீட்டில் இருக்கு. ஆனால் கேதுவனுடைய நட்சத்திரம் அந்த பூர நட்சத்திரத்துக்கு பின்னால் மக நட்சத்திரமாக இருக்கு. அதாவது சுக்கிரன் நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கு. அப்படின்னா என்னென்னா அந்த சுக்கிரனுக்கு அது தடையாக இருக்கிறதுங்கிறது பொருள். இப்போ கேதுவனுடைய ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம். எதற்கு நம்ம இந்த ஸ்தானங்களை எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் பாவங்கள் இல்லாமல் பலன் இல்லை. நாம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிடுச்சு, அப்போ அதை பொதுவாக பாவம்னு எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பாவம் நமது ஜனன ஜாதகப்படி தீர்மானிக்கப்படுது. நம்ம என்ன லக்ன புள்ளியில் பிறந்தோமோ அந்த லக்ன புள்ளியிலிருந்து 12 பாவங்களும் தீர்மானிக்கப்படுது. 12 பாவத்திற்கான உபநட்சத்திர அதிகாரிகளும் கிடைக்கிறாங்க. அதையெல்லாம் வச்சு நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கரெக்டான ப்ரொசீஜர், கரெக்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்களை தேடக்கூடிய அந்த மெத்தடு நமக்கு கிடைக்கும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா செலவு தான். நம்மளே வருத்திக்கிறது, இடம் விட்டு இடம் போகிறது, வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், மருத்துவ சிகிச்சைகளுக்கு ஆட்படுறது, அதே போல் தேவையில்லாத செலவுகளை செய்கிறது. இப்படி சில ரகசிய உடன்படிக்கைகளில் இறங்கிறது, ரகசிய காரியங்களில் இயங்கிறது. கெட்டதாக இருந்தால் அது பாதிப்பை தரும். சில பேர் ரகசிய நடவடிக்கைகள் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஒரு ஆய்வு செய்வதற்கு போகிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகிறாங்க, ஒரு ரெய்டு பண்ணி அது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போகிறாங்க அப்படின்னா அது பாசிட்டிவ். அதே ஒரு கடத்தல் செய்கிறாங்க, தன்னுடைய சுய லாபத்திற்காக சட்டவிரோத நடவடிக்கைகள் ஏற்படுறது அது நெகட்டிவ் சைடு. ஸோ இந்த ரெண்டுக்கும் சம்மந்தப்படுதான்றது நம்ம பார்த்து பயன்படுத்தணும். இப்போ செலவுகளை மெயினாக நம்ம மைண்டில் எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட செலவுகள் அப்படின்னா, இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க சொந்தமாக அப்படின்னா அதை திடீர்னு ஏதாவது ஒரு ஐடியா தோணும், இல்லைன்னா யாராவது உங்களுக்கு தூபம் போடுவாங்க. இந்த மாதிரி ஃபீல்டு ஒன்று இருக்குங்க, இதில் பணம் போட்டால் கரெக்டாக இருக்கும், சீக்கிரம் டெவலப் ஆகிடலாம், இந்த மாதிரியான ஒரு ஆலோசனைகள் எல்லாம் திடீர்னு வர ஆரம்பிக்கும். அப்போ இதில் தான் நம்ம போய் அவசரப்பட்டு மூலதனம் அப்படிங்கிற இதில் போனோம்னா அது லாக் ஆகிடும். அது பிரயாணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடம்ங்கிறது பிரயாணம். நீங்கள் போகக்கூடிய 2வது வேலை. இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க, வேலை மாற்றம் கிடைக்குமா அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க, அது கிடைக்கும். அதே போல் இப்போ ஒரு உடல் உபாதைகளுக்கு நம்ம சிகிச்சை எடுக்கிறது இதுக்கு தகுந்த காலம். இந்த கேது மார்ச் 6ஆம் தேதி சந்திர நட்சத்திரத்தில் வர்றவர் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கார், 251 நாட்கள். அதனால் இந்த காலகட்டத்தில் இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மற்ற விஷயங்களுக்கு எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறத பார்ப்போம். இப்போ என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் படபடன்னு அடுத்தவங்க பேச்சு கேட்கறது, எதையும் நம்புறது, புதுசாக வர்றது ஏதாவது இருந்தாலும் நம்பி மூலதனம் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதே நேரத்தில் நமக்கு கையிருப்பு பணம் அப்படிங்கிறது நமக்கு அதில் கண்ணு கருத்துமாக இருந்துக்கணும். தேவையில்லாத அதில் கை வச்சு தேவையில்லாத மூலதனத்துக்கு போகக்கூடாது. இந்த இடமாற்றம் பண்ணலாமா அப்படின்ட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ வேலை மாறுறதுங்கிறது வேற, இப்போ ஒரு வீடு மாறுறோம்
அப்படின்னா அது இடம் மாற்றம். ஒரு வீடு விற்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு இடம் இதாகிறது. அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் தடையாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வீடு கட்டிட்டு இருக்கோம், வீடு வாங்கிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் வந்து புதுசாக வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கீங்கன்னா அந்த தொழிலை பாதிக்காமையே எல்லாமே நடந்து நல்லபடியாக அந்த உற்பத்தி கெடாமல் பார்த்துக்கும். அது வந்து நார்மலாக போய்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம பெருசாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா குழந்தைகள் நலம். அதன் வழியில் நமக்கு தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம், அல்லது குழந்தைகளுக்கு அவஸ்தைகள் ஏற்படலாம். ஒன்று அவங்க ரெக்கார்டில் ரிமார்க் வர்றது, அல்லது ஹெல்த் பாதிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அதுபோக தான் அதனால தான் நமக்கு சந்தோஷம் கெட்டு போகிறதுன்னு அர்த்தம். அப்போ 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது என்ன? வேலை, உழைப்பு. அதுவும் புதனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கார். அப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அடுத்த வேலைக்கான மாற்றங்கள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ வேலையில் எந்த குழப்பமும் இல்லை. கணவன் மனைவி உறவு ஏற்கனவே பிரச்சனையாகி பிரிவினை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த வழக்கு வந்து முடிவுக்கு வரும். இந்த நவம்பர் 13க்குள்ள வழக்குகள் வந்து முடிவுக்கு வரும். அதர்வைஸ் வந்து இப்போ திருமண காரியங்களுக்கு நாம் இன்வால்வ் ஆகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏனென்றால் நமக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு கேது, ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் வேலைக்கு சிறப்பாக இருக்கு. அதுபோக பூர்வீகம், குலதெய்வம், பூர்வீக சொத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனிப்பை வந்து விட்டுறணும். போனால் அதனால் வந்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளாக மாறிவிடும். தந்தையாருக்கும் உடல் நலம் பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு திடீர்னு யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு வழி கேட்டுக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதே நேரத்தில் அதிகமாக படிக்கலாம், மேற்கொண்டு படிக்கலாம், ஆராய்ச்சி கல்வி படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது இந்த காலம் உசிதமான காலம் இல்லை. இந்த நவம்பர் 13 வரைக்குமே அது வந்து கொஞ்சம் தடையை பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள், ஒரு ஹையர் ஸ்டடீஸு இதுக்கெல்லாம் நல்லா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி மூத்த சகோதரம், மூத்த சகோதரி, நண்பர்கள், இவங்களுக்கு உண்டான டெவலப்மெண்ட்ஸ், இவங்களுக்கு உண்டான ஒரு குடும்ப சுகம், இதற்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. மூலதனம் பண்ணுறது மட்டும் நம்ம நன்மையா தீமையா அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுக்கணும். அதர்வைஸ் இருக்கிற வேலையிலே கவனிச்சிட்டு இருக்கலாம். ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கேதுவானவர் அல்லது சந்திரனானவர் நம்ம 12 பாவ உபநட்சத்திரங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது அதில் 8, 12 வராமல் இருந்தாலே உங்களை பாதிக்காது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.